இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் 2ஆம் நாளிலே தண்ணீரை படைத்தார் அப்படின்றத பார்த்தோம். 2வது வானத்தை படைத்தார். 2வது வானத்திற்கு மேல் தண்ணீரை வைத்தார், அதாவது பிரித்தார் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? 3ஆம் நாளிலே எவைகளை படைத்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 9 முதல் 13 வரை பார்ப்போம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சகங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படி ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படி விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. அதாவது பார்த்திங்கன்னா 2ஆம் நாளிலே உருவாக்கின தண்ணீரை பார்த்திங்கன்னா சமுத்திரமாக உருவாக்குகிறார். அதான் பூமி வெட்டாந்தரை என்ன தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா? பூமி தரையை தனியாகவும் தண்ணீர் தனியாகவும் பிரிக்கிறார். தரையை பூமி என்று பெயரிடுகிறார். தண்ணீருக்கு ஒரே இடத்துல சேர்கிற தண்ணீர் இடத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரம், செடி, காய்கறி, பழங்கள் அந்த மாதிரி எல்லாவற்றையும் உருவாக்குகிறார். இப்படியாக 3ஆம் நாளிலே இவைகளை உருவாக்கினார். 4ஆம் நாளிலே எவைகளை உருவாக்கினார் அப்படின்றத நாளைக்கு நம்ம வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.